ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சேர்த்தெழுது பிரித்தெழுதுக்கு மொத்தம் ஒரு 84 இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன். இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோட்ஸ் மேக்கிங் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து புது சிலபஸ் குரூப் 4 சேஞ்ச் பண்ண பிறகு உள்ள சிலபஸுக்கு தகுந்த மாதிரி டெய்லி வந்து நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், எல்லாத்தையும் கம்பைலேஷன் பண்ணி. ஸோ ஃப்ரீ நோட்ஸ் தான் எல்லாமே. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதத்துக்குள்ளே மேக்ஸிமம் எல்லா போர்ஷனும் ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், ஃப்ரீ நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அப்கமிங் எக்ஸாமுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 4 இருக்கலாம், குரூப் 2 இருக்கலாம். ஈவன் ஜிஎஸ் நோட்ஸ் வந்து குரூப் 1க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வால்யூமாக ஒவ்வொரு யூனிட்டாக பிரிச்சுருக்கேன். நிலவு, இது வந்து 6th வால்யூம் ஆன் யூனிட் 1. நிலவு கூட்டல் என்று நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள், அமுதென்று அதை பிரித்து எழுதுனா அமுது கூட்டல் என்று, செம்பயிர்னா செம்மை கூட்டல் பயிர் பண்பு தொகை, அதனால் மை இது வரும். செந்தமிழ்னா செம்மை கூட்டல் தமிழ், பொய் அகற்றும்னா பொய் கூட்டல் அகற்றும், பாட்டு இருக்கும்னா சேர்ந்துருச்சுன்னா பாட்டு இருக்கும், 8 கூட்டல் திசை 8 திசை. அடுத்து இடப்புறம், இதுக்கு பார்த்திங்கன்னா இடம் கூட்டல் புறம். இப்போ நியூ புக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் இந்த இடம் கூட்டல் புறம்னு இல்லை, ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இடது கூட்டல் புறம்னு இருக்குன்னா இடது கூட்டல் புறமும் கரெக்டு தான். ஸோ இடது கூட்டல் புறம் வரும், இடம் கூட்டல் புறம் வரும். சீரிழமை வந்து சீர்மை கூட்டல் இளமை. இது வந்து நியூ புக்கில் வந்துட்டு சீர்கூட்டல் இளமைங்கிற ஆப்ஷனே கிடையாது. ஸோ ரிவைஸ்டு எடிஷன், இப்போது வந்த எடிஷன் படி சீர்மை கூட்டல் இளமை தான் கரெக்டு. பழைய புக்கு நீங்கள் நிறைய பேர் பழைய புக்கு தான் வச்சுருப்பீங்க, அதில் ஆப்ஷன் வந்து சீர்கூட்டல் இளமைன்னு இருக்கும். ஸோ அதுவும் கரெக்டு தானே நினைப்பீங்க. பட் ஆனால் அதை இப்போ தூக்கிட்டாங்க, சீர்மை கூட்டல் இளமை கரெக்டு. ஸோ சிலம்பு கூட்டல் அதிகாரம்னா சிலப்பதிகாரம், கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். அடுத்து யூனிட் 2 பார்த்திங்கன்னா வெண் கூட்டல் குடை வெண்மை குடை. சாரி, இங்கே வந்து வெண்குடை, இங்கே ப்ளஸ் வராது, வெண்குடை தான். அது வந்து வெண்மை கூட்டல் குடைன்னு பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ அந்த ப்ளஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். அடுத்து பொற்கோட்டு அப்படிங்கிறது பொன் கூட்டல் கோட்டு, கொங்கு கூட்டல் அலர் வந்து கொங்கலர், அவன் கூட்டல் அழிப்போல்னா அவன் அழிப்போல், நன்மாடங்கள்னா நன்மை கூட்டல் மாடங்கள், நிலத்தின் இடையேன்னா நிலத்தின் கூட்டல் இடையே. இதை படிக்கும்போது எங்கெல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணுவீங்களோ அதெல்லாம் வட்டம் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது அதை கொஞ்சம் மெயினாக பார்ப்பீங்க. மற்றது சில இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும், அதை வந்து அப்படியே விட்டுருங்க. அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஏதாவது பார்க்குறீங்களோ அதை ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் ஒரு நோட்ஸை வந்து அப்டேட் பண்ணுறதுல இதாக இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர், நில கூட்டல் ஒளி நில ஒளி, தட்ப வெப்பம் அது பார்த்திங்கன்னா தட்பம் கூட்டல் வெப்பம், வேதி உரங்கள்னா வேதி ப்ளஸ் உரங்கள், தரை இறங்கும் தரை இறங்கும், வழித்தடம்னா பார்த்திங்கன்னா வழித்தடம் இத்து வரும். அடுத்து கண்டறி கண்டு கூட்டல் அரி, ஓய்வறனா ஓய்வு கூட்டல் அற, ஏன் என்று அதை சேர்த்திங்கன்னா ஏன் என்றுன்னு வரும். ஔடதமாம் ஔடதம் மாம், ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல், விண்வெளி விண் ப்ளஸ் வெளி, நீளம் ப்ளஸ் வான் வந்து நீலவான், இல்லாது இயங்கும் இல்லாது இயங்கும் தீ வரும். அடுத்து நின்று இருந்த நின்று கூட்டல் இருந்த, அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம், மருத்துவம் ப்ளஸ் துறை மருத்துவத்துறை, செயல் ப்ளஸ் இலக்க செயல் இலக்க. அடுத்து வந்து இது வால்யூம் 2 யூனிட் 1. இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம், மாசற மாசு கூட்டல் அற, குற்றமில்லாதவர் குற்றம் இல்லாதவர், சிறப்புடையவர் கூட்டல் இங்கே கூட்டல் வரும், சிறப்பு கூட்டல் உடையவர். கைப்பொருள் கை ப்ளஸ் பொருள், மானம் இல்லா மானம் ப்ளஸ் இல்லானா மானம் இல்லா, பசி இன்றி பசி ப்ளஸ் இன்றி, படிப்பறிவு படிப்பு ப்ளஸ் அறிவு, காடு ப்ளஸ் ஆறு காட்டாறு. அடுத்து 6th வால்யூம் 2 யூனிட் 2. அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை, இவை எட்டும்னு வரும், ஏவா மாறும். நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல், பொறை உடைமை பொறை கூட்டல் உடைமை, பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து, கண்ணுறங்கு கண்ணு ப்ளஸ் உறங்கு, வாழை இலை. ஸோ இலை வந்து ஈயமரும், கை அமர்த்தி, பொங்கல் அன்று, போகி பண்டிகை இப்பு கட்டாகும், பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை, உள்ளுவதெல்லாம் பயன் ப்ளஸ் இலா பயனிலா.
அடுத்து யூனிட் 3 கல் எடுத்து கல் ப்ளஸ் எடுத்து நானிலம்னா 4 நிலம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், வட்டம் போட்டு வச்சுக்கோங்க. நாடென்று நாடு என்று, களமேரி களம் ப்ளஸ் ஏரி களமேரி, கதிர் சுடர் கதிர் ப்ளஸ் சுடர், மூச்சடக்கி மூச்சு ப்ளஸ் அடக்கி, பெருமை வானம் பெருவானம். ஸோ இங்கே மை கட்டாயிரும். அடிக்கும் அலை அடிக்கும் அலை, பண்டம் ப்ளஸ் மாற்று பண்டமாற்று, மின் கூட்டல் அணு மின் அணு, விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த. ஸோ இது வந்து நம்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ இங்கே எதுவும் இல்லை, நம்பர் போடும்போது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. நூலாடை நூல் ப்ளஸ் ஆடை, எதிரொலிக்க எதிரொலிக்க. அடுத்து யூனிட் 2 பார்த்திங்கன்னா வால்யூம் 3 யூனிட் 2 தம்முயிர். இந்த வால்யூம் 3ல் கம்மியாக தான் இருக்குது. ஸோ வால்யூம் 1 and 2ல் தான் ஜாஸ்தியாக இருக்குது. தம் ப்ளஸ் உயிர் தம்முயிர், இன்புற்று ப்ளஸ் இருக்க இன்புற்று இருக்க, தான் கூட்டல் என்று தான் என்று. அடுத்து யூனிட் 3 பார்த்திங்கன்னா எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும், பாலை எல்லாம் பாலை ப்ளஸ் எல்லாம், இனிமை ப்ளஸ் உயிர் இன்னுயிர், மலை ப்ளஸ் எல்லாம் மலையெல்லாம். ஸோ இன்னுயிர் இது ரிப்பீட் ஆகிருக்கு. தாளாட்டு தாள் ப்ளஸ் ஆட்டு, அக்ரிணை அல் கூட்டல் திணை, பாகற்காய் பாகு கூட்டல் அல் ப்ளஸ் காய். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நான் வந்து ஃப்ரீ நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இதுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்துட்டு ரிவிஷன் பண்ணணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் பண்ணுறது. ஸோ அது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கெடியூல் கொடுத்துருக்கேன், 15 வாரத்தில் முடிக்கிறேன்னா அந்த ஸ்கெடியூல் படி நான் டெய்லி நோட்ஸ் கொடுக்குறேன். அதை குயிக்காக படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்கமிங் எக்ஸாம் நல்லாவே எழுதலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஜிஎஸ்க்கான நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், வீடியோஸ் வரும். ஸோ அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.